உலகத் தமிழ் அரசியல் பரப்பில் மிகுந்த பேசுபொருளாக இருப்பது தமிழ்நாட்டின் தேர்தல் களம்தான். இந்த தேர்தல் களத்தில் ஒவ்வொருவரும் அது தொடர்பான முன்னேற்பாடான கணிப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கணிப்புகள் அத்தனையும் ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையிலே வெளியிடப்பட்டு வருகிறது என்பதும் தெரிய வருகிறது. சிலர் தங்களுடைய வன்மத்தை தீர்க்கும் வகையான கருத்து கணிப்புகளையும், ஒரு சிலர் நியாயபூர்வமான கருத்துக்களையும், ஒரு சிலர் பாகுபாடு பார்த்து கருத்து தெரிவிப்பதையும் அவதானிக்க முடிகிறது. எங்களுடைய கருத்து ஆய்வின்படி உண்மையான கள நிலவரங்களை சரியாக யாரும் குறிப்பிட்டு விட முடியாது. இதற்கிடையில் நாங்களும் எங்களுடைய கருத்து பதிவில் எங்களுடைய விருப்புக்கேற்ற மாதிரி மிகவும் ஆணித்தரமான ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய கருத்தின்படி நாம் தமிழர் கட்சி குறைந்தது 20 தொடக்கம் 25% அதிகமான வாக்குகளை வெல்லும் என்றுதான் பல வகையான கருத்துக்களில் இருந்து அறிய முடிகிறது. ஆனால் நாங்கள் ஒரு தடவை இங்கு குறிப்பிடும் போது நாம் தமிழர் கட்சி 60% வாக்குகளை வெல்லும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதே போலவே சிலர் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான சிலர் வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சி 8% தக்க வைத்துக் கொண்டாலே பெரிய விடயம் என்று மேலும் ஒரு மலினமான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். ஒரு சிலர் 3% என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் 2% வாக்குகளைத்தான் பெற்றுவிடும் என்று குறிப்பிடுகிறோம். இங்கே இதிலிருந்து விளங்க வேண்டும், ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் போலியானது. உண்மையான கணிப்பு என்பது யாரும் கணித்து விட முடியாது. தேர்தல் முடிவில்தான் அது தெரிய வரும். தேர்தல் முடிவு மக்களின் கைகளில் இருக்கிறது. அந்த மக்களை யார் உண்மையாக நேசித்து அவர்களின் போராட்டங்களுக்கு உறுதுணையாக நின்றதும், அவருடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் சென்று தீர்த்து வைத்ததும், அவர்களுக்கான சரியான கருத்தியலை முன்வைத்து நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் தேவையான சரியான கருத்துக்களை முன்வைத்து யார் நிற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிக வாக்கு கிடைக்கும் என்பதுதான் பெரும்பாலான நியாயவாதிகளின் கருத்தாகும். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியானது மிகுந்த சிரத்தையுடன் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பதுடன் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறது. இதற்குரிய 15 வருடங்களாக எந்தவிதமான சோர்வுமின்றி தொடர்ச்சியாக இலட்சியத்தை நோக்கி தனியாக போராடி முன்னேறி வருகிறது. ஆனால் மற்ற கட்சிகளோ யாராவது கூட்டணிக்கு கூப்பிடுவார்களோ அதன் மூலம் பெருந்தொகை பணத்தை லாபமாக பெற்றுக்கொண்டு சுகபோகத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிடலாமோ என்றுதான் இயங்குகிறார்கள். திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும் பணபலத்துடன் அரச என்ற ஆதரவுடனும் தனது தேர்தலை எதிர்கொள்கிறது. அது வளமையாகவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஆட்சியை பிடித்து விடுவது வழக்கம். அது கடந்த காலங்களில் நடந்த விடயம். ஆனால் இந்த முறை சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி சகல மட்டங்களிலும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்குரிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினதும் மற்றும் புதிதாக முளைத்து வந்திருக்கும் சினிமா கட்சியின் தேர்தல் பிரச்சார பொய்களையும் வெளிப்படுத்தி விட்டதால் மக்கள் உண்மையில் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள், சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். கடந்த முறை திரு சீமான் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள். இந்த வார்த்தை உண்மையில் அர்த்தபூர்வமானது. அவர் 2% வாக்குகளை பெறும்போதும் சூறவில்லை. அதன் பிறகு 5, 6%, 8% என்று அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன விளங்குகிறதால் மக்கள் சிறிதாக அவருடைய கொள்கையையும் இந்த தமிழ் தேசியமும் தற்சார்பு பொருளாதாரமும் சார்ந்த விழிப்புணர்வுக்கு வந்து விட்டார்கள். உலகத் தமிழர்கள் அரசியல் ரீதியாக எந்த அளவு ஒரு தரநிலையில் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். கல்வி அறிவுள்ள, உலக அறிவுள்ள, பொது அறிவுள்ள யாரும் நாம் தமிழர் கட்சியின் கருத்தை புறக்கணிக்க மாட்டார்கள். கல்வி அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் வியாபார ரீதியான உணர்வுடன் மக்களிடம் திருடி பிழைப்பு நடத்தியவர்கள் மீண்டும் வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் உண்மையான நிலைமை, நாங்கள் அனைத்து தமிழர்களும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டிய கருத்து தான் நாம் தமிழர் கட்சியின் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றது சினிமா கழகம், இவை அனைத்தும் மக்களை ஏமாற்றும் தேர்தல் வாக்குறுதிகளையே வழங்குகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏதோ ஒரு மாயையில் ஒரு சிலர் அவர்களுடைய கருத்தை ஏற்கத்தான் செய்கிறார்கள். அந்த மக்களும் காலப்போக்கில் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உண்மையில் இன்று உள்ள கள நிலவரங்களின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மிக மிக பெரும்பான்மையான மக்களை தனது கருத்தியலால் கவர்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. இந்த விடயம் உலகத் தமிழர் பரப்பிலும் பரவிவிட்டது. சிலர் சீமான் அவர்களின் மீதுள்ள தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக அவரை தரக்குறைவாக பேசி
அந்த மக்கள் மனங்களில் ஒரு வீணான கற்பனையை வளர்த்து விடுவதற்கு பாடுபடுகிறார்கள். அந்த விடயமும் எடுபடாது. இனிமேல் காலங்களில் மக்கள் சீமான் அவர்களின் கொள்கையை ஏற்பதைத் தவிர அவர்களுக்கு மாற்று வழியில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு அவ்வளவு மோசமான நிலையில் இருப்பது என்பதற்கு திரு விஜய் அவர்களின் தேர்தல் வாக்குறுதியே உதாரணம். தனது சொந்த பணத்தில் 100 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார் மக்களுக்காக. தனது அருகில் வைத்திருக்கும் அனைத்து வேட்பாளர்களும் ஊழல்வாதிகளை வேட்பாளர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களையும் வைத்துக் கொண்டு இந்த தமிழ் தேசிய பேரெழுச்சியை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு அடிப்படை திட்டத்திலேயே இந்த விஜய் என்பவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மக்கள் இறுதி சந்தர்ப்பத்தில் இவருடைய போலியை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை கௌரவமாக வாழ வைப்பதற்கே சிறு சீமான் அவர்கள் பாடுபடுகிறார். உலகத் தமிழர்களையும் கௌரவமாக வாழ வைப்பதற்கு சீமான் பாடுபடுகிறார். தமிழ்நாட்டு மக்களை மிகவும் தரந்தாழ்ந்த நிலையில் வைத்து அவர்களை அறிவற்றவர்களாக்கவும் சினிமா பைத்தியங்களாகவும் வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்து வாழ நினைக்கும் திருடர்களை நம்ப வேண்டாம். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதே உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். சினிமா மாயையையும் தற்காலிகமாக தரும் தின்பண்டங்களையும் பொருட்களையும் நம்பி அதன் மூலம் திருப்தியடைந்து இந்த திருடர்களுக்கு வாக்களிப்பது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே படுகொலியில் தள்ளி கொண்டிருப்பதற்கு சமன். இவ்வளவு காலமும் அதனையே செய்து வந்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வெல்ல வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். நீங்கள் நல்ல முறையில் தமிழ்நாட்டில் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் பெண்களுக்கான பாதுகாப்பு, சிறுவர்களுக்கான பாதுகாப்பு, இலவச குடிநீர், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த 3ம் இலவசமாக தரப்படும். மற்ற அனைத்தும் நீங்களே உழைத்து பெறும் அளவிற்கான தொழில் வளம் உங்களுக்கு தரப்படும். முதியவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான வாழ்வியல் உதவிகளும் வழங்குவதற்கும் அண்ணன் சீமான் திட்டம் வைத்திருக்கிறார். இவை எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு அவர்கள் இன்று தரும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் 2000 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு உங்கள் பொன்னான வாக்குகளை மண்ணாக்கி விடாதீர்கள். திருடர்களை துரத்தி அடியுங்கள். சினிமா கோமாளிகளாகவே துரத்தி விடுங்கள். சமூக குப்பைகளை வளர்த்து தமிழ்நாட்டு இளைஞர்களை கேவலப்படுத்தி நயவஞ்சகமாக சிரிக்கும் சினிமாக்காரர்களை நம்ப வேண்டாம்.